வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கவர்னன்ஸ், பாலிட்டி, எத்திக்ஸ் 3 செக்ஷன்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக்க பார்க்க போறோம். தினமணி செய்தித்தாள்ல ஊழல் ஒழிப்பு தொலைநோக்கு கடமை அப்படிங்கிற தலைப்புல வெளியான எடிட்டோரியல் பத்தி பார்க்க போறோம். இது வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல, பிரிலிம்ஸ்ல ஃபேக்சுவலாகவும் மெயின்ஸ்ல அனலிட்டிக்கலாகவும் கேட்கப்படுற ஒரு டாபிக். அதனால கான்செப்ட்ஸ், சட்டங்கள், அமைப்புகள், சர்வதேச ஒப்பீடு எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல காம்ப்ரஹென்சிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த டாபிக்கோட சிலபஸ் ரெலவன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடான செக்ஷன்ஸ்ல கவர் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். முதல்ல பேசிக் கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஊழல் அப்படிங்கிறது பொது அதிகாரத்தை தனிப்பட்ட லாபத்துக்காக தவறா பயன்படுத்துறது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற சர்வதேச அமைப்பு ஊழலை இப்படி டிஃபைன் பண்றாங்க: அபியூஸ் ஆஃப் entrusted பவர் ஃபார் பிரைவேட் கெயின். ஊழல் வெறும் லஞ்சம் மட்டும் இல்லை, நெப்போட்டிசம், குரோனிசம், பவர் அபியூஸ், இது எல்லாமே ஊழலோட வடிவங்கள்னு நினைவுல வச்சுக்கோங்க. ஊழலை 2 வகையா பார்க்கலாம். ஒன்னு பெட்டி கரப்ஷன், அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது, ரேஷன் கடை, போக்குவரத்து அலுவலகம், இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கிறது. 2வது கிராண்ட் கரப்ஷன், கோடிகள்ல நடக்கிற அரசியல் மற்றும் கார்ப்பரேட் அளவிலான ஊழல், பாலிசி டெசிஷன்ஸ்ல நடக்கிற மேனிப்புலேஷன் இதுல வரும். இந்த 2 வகையும் சேர்ந்து நாட்டோட டெவலப்மெண்ட்டை எப்படி பாதிக்குதுன்னு மெயின்ஸ்ல கேட்கலாம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்தியால ஊழலை கட்டுப்படுத்த பல சட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. இது பப்ளிக் சர்வன்ட்ஸ் லஞ்சம் வாங்குறத தண்டிக்கிற முக்கியமான சட்டம். 2018ல இந்த சட்டம் திருத்தப்பட்டு லஞ்சம் கொடுக்கிறவங்களையும் தண்டிக்கிற மாதிரி மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இது எக்ஸாம்ல கேட்கப்படுற இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். கவனம். 2வது லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ் ஆக்ட் 2013. அண்ணா ஹசாரே போராட்டத்தின் விளைவா உருவான இந்த சட்டம் மத்திய அளவில் லோக்பால் என்ற இண்டிபெண்டன்ட் ஆன்டி கரப்ஷன் ஆம்பட்ஸ்மேனை கொண்டு வந்துச்சு. 2019ல முதல் லோக்பாலாக நியமிக்கப்பட்டாங்க ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஷ். மாநில அளவில் லோக் ஆயுக்தா செயல்படுது. 2013ல சட்டம் வந்து 2019ல தான் நியமனம் நடந்துச்சுன்னு நினைவுல வச்சுக்கோங்க. இந்த தாமதமே ஒரு விமர்சனம். 3வது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003. சிவிசி சென்ட்ரல் கவர்மெண்டின் ஊழல் புகார்களை விசாரிக்கிற ஸ்டாட்யூட்டரி பாடி. இது சிபிஐயை சூப்பரிண்டென்ட் பண்ணும் அதிகாரமும் கொண்டது. இது எக்ஸாம்ல நேரடியா கேட்கப்படலாம். 4வது விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுறவங்களை பாதுகாக்கிற சட்டம். ஆனா இன்னும் முழுமையா நடைமுறைப்படுத்தப்படலைன்னு விமர்சனம் இருக்கு. 5வது பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1988. திருத்தப்பட்டது 2016. டாக்குமெண்ட்ல இருக்கிற பேரு ஒருத்தருது, ஆனா சொத்து இன்னொருத்தருக்குன்னு வாங்கி மறைக்கிற பினாமி சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுக்கு இந்த சட்டம் உதவுது. இப்போ ஊழல் தடுப்பு தொடர்பான முக்கிய அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது மத்திய அரசின் முதன்மை விசாரணை அமைப்பு. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 கீழே செயல்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனலின் கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இல்ல. கவனம். இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஃபெமா மற்றும் பிஎம்எல்ஏ கீழான பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிற அமைப்பு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸின் கீழே வருது. சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மீதான விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்களை கையாளுது. லோக்பால், இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்ல, ஸ்டாட்யூட்டரி பாடி. இந்த வித்தியாசம் எக்ஸாம்ல கேட்கப்படலாம். இது பிரைம் மினிஸ்டர் உட்பட அனைத்து மத்திய அரசு அதிகாரிகளையும் விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது. சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அரசின் வரவு செலவுகளை ஆடிட் பண்ணும் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகிள் 148 கீழே இவர் நியமிக்கப்படுவார். நினைவில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ சிபிஐனா என்னன்னு பார்க்கலாம்.
டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் 1993ல நிறுவப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு. இது ஒவ்வொரு வருஷமும் கரப்ஷன் பெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ், அதாவது சிபிஐ வெளியிடுது. 0ல இருந்து 100 வரைக்கும் ஸ்கோர். 100 மிகவும் கிளீன், 0 மிகவும் கரப்ட். இந்தியா 2024 சிபிஐ இண்டெக்ஸ்ல 180 நாடுகள்ல 93வது இடத்துல இருக்கு. இது நடுத்தர நிலை. டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து டாப்ல இருக்காங்க. எக்ஸாம்ல இந்த அமைப்பின் பெயரும் சிபிஐயும் நேரடியா கேட்கப்படலாம், நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ மத்த நாடுகள் எப்படி ஊழலை கையாளுதுன்னு பார்க்கலாம். இது மெயின்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல். சீனால ஊழலுக்கு மரண தண்டனை வரைக்கும் வழங்கப்படுது. பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கின் தலைமையில தீவிரமான ஆன்டி கரப்ஷன் கேம்பெயின் நடக்குது. ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க. வியட்நாம்லயும் இதே மாதிரி கடுமையான அப்ரோச் பின்பற்றப்படுது. சிங்கப்பூர்ல லீ குவான் யூ காலத்துல இருந்தே ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி பின்பற்றப்படுது. அதனால டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் சிபிஐல சிங்கப்பூர் தொடர்ந்து முன்னணி நாடுகள்ல ஒன்னா இருக்கு. இதுக்கு காரணம் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹை சாலரிஸ் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். 2003ல யுனைடெட் நேஷன்ஸ் ஊழல் தடுப்புக்கான சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்குச்சு. அதுதான் யுஎன்சிஏசி. இந்தியா இதுல சிக்னேட்டரி. இது 3 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்குது. 1 ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், 2 விசாரணை மற்றும் தண்டனை, 3 சர்வதேச ஒத்துழைப்பு, கடத்தப்பட்ட பணம் திரும்ப பெறுவது உட்பட. இவ்வளவு ஊழல் தடுப்பு சட்டங்கள் இருந்தாலும் நடைமுறையில சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. சிபிஐக்கு போதுமான சுதந்திரம் இல்லைன்னு விமர்சனம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கூட சிபிஐய கேஜ்டு பேரட்னு வர்ணிச்சிச்சு. அடுத்து லோக்பால் நியமனம் 6 வருஷம் தாமதமானது. 2013 சட்டம் வந்து 2019ல தான் முதல் லோக்பால் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா அரசியல் நிதி வெளிப்படைத்தன்மையற்று இருந்துச்சுன்னு விமர்சனம். சுப்ரீம் கோர்ட் 2024ல இத அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று தீர்ப்பளிச்சிச்சு. கடைசியா விசில் ப்ளோவர்ஸ் சரியா பாதுகாக்கப்படவில்லைன்னு கவலை இருக்கு. இப்போ இதுக்கு தீர்வுகளா எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, கவர்னன்ஸ் மூலம் மனித தொடர்பை குறைக்கிறது, ஆர்டிஐய வலுப்படுத்துறது, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி. மாணவர்களே, இந்த டாபிக்ல பிரிலிம்ஸ்ல ஃபேக்சுவல் கேள்விகளும், மெயின்ஸ்ல ஊழல் தடுப்பில் இந்தியா எந்த அளவு வெற்றி பெற்றுள்ளது மாதிரியான அனலிட்டிக்கல் கேள்விகளும் வரலாம். நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி காணொலிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.